guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பழனிக்கு வந்து கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து போறேன். செம கூட்டமா இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. நம்ம கூட்டத்தெல்லாம் பழனியை போய் பார்த்ததே கிடையாது. போனோமா டைரக்ட்டா போய் சாமியை பார்த்துட்டு வந்துருவோம். அந்த மாதிரி தான் போயிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீ வீட்ல வருஷம் பங்குனி உத்திரத்துக்கு அடுத்த நாள் வந்து பழனிக்கு போவாங்க அப்படினு சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து ஸ்ரீயால வர முடியல. நானும் வந்து போவேனா அப்படினு சொல்லிட்டு பிளான்ல தான் இருந்தோம். திடீர்னு சொல்லிட்டு ஸ்ரீ போயிட்டு வா அப்படினு சொல்லிட்டாங்க. சரின்னு அம்மாவும் கேட்டுட்டே இருந்தாங்க. நேற்று நைட்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிளம்பி போயிட்டாங்க தருமபுரிக்கு. அங்கேருந்து தான் வந்து ட்ராவல்ஸ்லேருந்து வந்துட்டுருக்காங்க. நான் வந்து சரி நைட்டு வந்து சரி நானும் வரேங்கம்மா, இங்கே வந்து நான் ஜாயின்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஸ்ரீக்கு வந்து லீவ் கிடைக்கல, அதனால தான் நாங்கள் வந்து போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ திடீர்னு அவங்க ஆஃபீஸில் வந்து பிளான் போட்டு பிளாக் தண்டர் போயிட்டாங்க இன்றைக்கி காலையில். சரி நான் நாளைக்கு போதானே போகிறேன், நீ தனியாக தான் இருக்க போகிறேன், நீ பழனிக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பழனிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அடுப்புலலாம் கிளம்பிட்டு நின்றுட்டுருக்கேன். இப்போ வந்து பஸ் வந்து தருமபுரியிலேருந்து வந்துட்டுருக்கு. நம்ம வந்து சீல்நாயன்பேட்டைக்கு வந்து போனோம். அங்கேருந்து தான் வந்து என்னை பிக்கப் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து நான் அங்கே போயிட்டு வந்து பார்க்குறேன். வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டென்ஷன் ஆயிடுச்சுங்க, வாங்குது ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டு பஸ் வந்து லேட் ஆகிடுச்சு. நான் வந்து எப்பயும் வந்திருக்க வேண்டியது, அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்க வேண்டியது, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா எங்கள் ஊர்லேயே வந்துட்டு வீட்டிலேருந்து 11 மணிக்கு வந்து கிளம்பிட்டாங்க. 11 மணிக்கு கிளம்பிட்டு அத்தைக்கு வந்து ஃபோன் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து வரதுக்கு வந்து 1 ஹவருக்கு மேலே ஆகும், அதனால் நீ வந்து ஒரு 12 o'clock வந்து பஸ் ஏறு அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், அப்பா கடைக்கு வந்து கிளம்பிட்டு அங்கே உட்காந்துட்டு இருந்தேன்னா சரி நம்ம பஸ் வந்து நம்ப முடியாது, ஏன்னா வந்து ஒரு 20 நிமிஷம் முன்னாடி வரும் பின்னாடி வரும்னு சொல்லிட்டு நான் 11:40 வந்து போய் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டேன். 12 மணிக்கு பஸ் வர வேண்டியது 11:30 வந்து 2 பஸ்ஸும் ஒரே டைமில் போயிடுச்சு. ஏன்னா அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா பஸ் வந்து 1ஆம் நம்பர் வரும். அந்த 1ஆம் நம்பர் விட்டுட்டா பஸ் ஸ்டாப்பில் வந்து எதுவுமே வராது. பைபாஸ் வழியாக நம்ம போக முடியாது. ஏன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, எந்த பஸ் வேணாலும் போகலாம். நம்ம சீல்நாயன்பேட்டை சைடு வர்றது அப்படின்னால பைபாஸில் ஒரே பஸ் தான் வரும், அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் வரும். சரின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டே இருந்தால் 12:20 ஆயிடுச்சுங்க. அப்போ தான் பஸ்ஸே வந்தது. நான் சரி பழைய பஸ் ஸ்டாண்டு போயிட்டு ஆட்டோ பிடிச்சி வரலாம் அப்படின்னா அது ரொம்ப லாங் ஆகிடுச்சு, வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருந்தாங்க. உட்கார கூட இருந்தாலும் பரவாயில்ல, நின்றுட்டே இருந்தேன். ரொம்ப கால் வலியாகி டயர்டாகிட்டு சீல்நாயன்பேட்டை வந்து இறங்கிட்டு இங்கே வந்து நாமக்கல் போகிற சைடு, ராசிபுரம் நாமக்கல் போகிற சைடு இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து உட்காந்துருக்கேன். வண்டிலாம் வந்து திருப்பி விட்ருக்காங்கங்க. இங்கெல்லாம் வண்டிலாம் திருப்பி விட்டாங்க. இந்த பக்கம் ஒரு வண்டியே போட, சரி வெயில்ல ஏன் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நகரில் வந்து உட்காந்துட்டேன். இப்போ தான் வந்து அவங்க ஓமலூர்கிட்டே வந்திருக்காங்க. ஓமலூர் ஏர்போர்ட் வந்து வந்துட்டாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போங்க. கை வலிக்குது, குடிக்க கூட முடியலைங்க, கையில் நடுங்குது. வெயிலில் வந்துட்டு அலைச்சலாக இருக்குது. அங்கேயே வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டேன்னா முடியல. சரிங்க, பஸ் வந்ததுக்கப்புறம் ஏறிடுவோம். நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். 1 hour later. இங்கேருந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ தான் வந்து பஸ் வந்திருக்கேன். இங்கேருந்து மேம்பாலம் இறங்குற இடத்துல போய் நிற்கணும். போயிட்டே இருக்கேன். வந்துட்டோம். வந்து 5 பஸ்ஸு ஒரு மினி ட்ராவல்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்ரீயோட அவங்க மாமா வந்து மேனேஜ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காரு. எனக்கே ஆச்சரியமாச்சு இவ்வளோ பேர் வந்து வராங்கன்ட்டு. அப்புறம் விலாக் வந்து எடுக்கலைங்க, கண்டினியூஸாக வந்து விலாக் எடுக்கலை. வந்ததும் வந்து டயர்ட் ஆகிடுச்சு, போயிட்டு செட்டில் ஆகிட்டேன் ட்ராவல்ஸில். இப்போ வந்து கொடுமுடி வந்துட்டு குளிக்கிறதுக்காக ட்ரெஸ்ஸு தூக்கிட்டு வந்துட்டுருக்கேன். சரி கூட்டம் பஸ் வந்து இங்கே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து கூட்டத்தினால் பஸ் வந்து உள்ளே வரல. அங்கேருந்து நடந்து வந்தோம். சரி அப்புறமா வந்து ஆற்றுக்கு போயிட்டு பேசுகிறேன். போய் குளிச்சுட்டு வந்து பார்க்குறேன். வந்து உக்காந்துட்டேன். ஆற்றுல குளிக்கும்போது ஜாலியாக இருந்துச்சு. எல்லாம் குளித்து முடிச்சுட்டு அப்புறம் காவடி எல்லாம் வந்து அபிஷேகம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் 27 குடம் வந்து தண்ணி ஊற்றணும். அங்கே இருக்க பிள்ளையாருக்கு வந்து தண்ணி ஊற்றினா நம்ம வேண்டிக்கிட்டது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து ஸ்ரீ அம்மாவும் சொல்லிவிட்டு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு டயர்டில் இப்போ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைலு ஏதோ ஒரு பின்னிட்டு உக்காந்துட்டேன். நம்ம தண்ணி ஊற்றுறதுக்குள்ளே என்னோடய முடியை வந்து காஞ்சிருச்சு. 27 குடம் ஏறி ஊற்றிட்டு வரதுக்குள்ளே ஒரு பெண்ட் ஆயிடுச்சு. நான் இங்கே உட்காந்துட்டேன். அங்கே எல்லோரும் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க அந்த கூட்டமாக. நம்மளால் போயிட்டு நிற்க முடியல காய்ஸ், கால் வலிக்குது, உட்காந்துட்டேன். இப்போ வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. போயிட்டு சாப்பிட்ணும். அதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும். சாப்பாடு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் போல்.
அதுக்கு முன்னாடியே போய் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு ஸ்ரீ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்குறாங்க வாட்டர் கேம்ஸ் விளையாண்டுட்டு. நாம் இங்கே வந்து வேர்த்து எனக்கு இழுத்து ஊற்றிட்டுருக்கு. ஸோ ஓகே, என்ஜாய் பண்ணட்டும். ஸ்ரீக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்து பார்க்குறேன். இன்னும் வந்து கொடுமுடியில் தான் இருக்கோம். ஈஸ்வரன் சாமி வந்து கும்பிட்டு சன்னதி வந்து சுற்றி கும்பிட்ருக்கோம். இதுக்கப்புறம் தான் போயிட்டு சாப்பிட்ணும். ரொம்ப டயர்டாக இருக்குது, ஏனே தெரில. எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் நாக்கு வறண்டு முடியல. இப்போ இங்கே வந்து தண்ணி பிடிச்சிட்டு திரும்ப வந்து நடந்துகிட்ருக்கோம். போயிட்டு சாப்பிட்ற இடத்துல பார்க்குறேன். Next day. ரெடி ஆகிட்டு vlog எடுக்க முடியல. அரியப்பா வந்து ரெடி ஆகிட்டு இருந்ததுனால vlog எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வேஷம் வந்து போடாச்சு, குளத்தி வேஷம் வந்து போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் நான் மேக்கப் வந்து போட்டுருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. நான் அந்த குளத்தி வேஷம் போட்ட வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி நம்ம போய்ட்டு சாப்பிட்டு மலைக்கு போகிறோம். பூ வாங்கிட்டு வந்தோம். இந்த பூ வந்து 60 ரூபா சொல்கிறாங்க. குண்டு மல்லி வந்து 80 ரூபாயாம். நான் இந்த பூ வந்து 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன். லோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஃபோனை வந்து சேஃப்டியாக வச்சுட்டு இப்போ வந்து மலைக்கு கிளம்புறேன். போய் மலைக்கு போயிட்டு வந்து பார்க்குறேன். எல்லாம் கிளம்பிட்டாங்க, நம்ம தான் போய் ஜாயின்ட் ஆகணும். போய் மலைக்கு போயிட்டு வந்துட்டு பார்க்குறேன். 3 hours later. செம்ம கூட்டம். கியூ வந்து மலைக்கு கீழே வந்து கியூ இருக்குது. கியூவிலேருந்து போய் பார்க்குறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. போய் பார்த்துட்டு ரூமுக்கே வந்துட்டேன். அப்புறம் அளவுலாம் வந்து குத்திருந்தாங்க. இந்த வண்டியிலலாம் குத்துவாங்கள்ல, அந்த தொங்கிட்டு பின்னாடி அதையெல்லாம் பிடிச்சி அப்புறம் இங்கெல்லாம் பிடிச்சி அளவு குத்திருந்தாங்க. இங்கே குத்துறது வந்து இந்த டைம் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், புதுசாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இதுக்கு மேலே போய் சாப்பிட வேண்டியதுதான். எழுந்துட்டு ரெடி ஆகிட்டு காற்று வேறு அடிக்குது. இப்போ தான் காற்றே வருது. தூங்கி எழுந்தாச்சு. எழுந்துட்டு கடை வீதிக்கு வந்து கிளம்பிட்டோம். போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர போகிறோம். கார் பொண்ணு இருக்கு, லாரி பொண்ணு இருக்கு, பஸ், ஆட்டோ, அப்புறம் கிளிகளுக்கு உடுக்க, இது மாதிரி விதவிதமான விளையாட்டு பொருட்கள் இருக்கு. கடை கடையாக அலைஞ்சிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேன். போய் வாங்காம விட மாட்டேன். நிறைய தேடி பிடிச்சி பிரேஸ்லெட் வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் ஷாப்பிங். ஃபஸ்ட்டு தங்குற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து காட்டினாங்க. இது வந்து சத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே எல்லாருமே நிறைய பேர் தங்கியிருக்காங்க. அங்கே வந்து நாடகம், இந்த டான்ஸ்லாம் வந்து ஆடிட்டுருக்காங்க, வேஷம்லாம் போட்டு. சூப்பராக இருக்குது. அதை தான் வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க. டான்ஸு இதெல்லாம் எவ்வளோ வந்து எஃபோர்ட் எடுத்து பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. இந்த ஒரு நாள் வந்து இருந்ததுனால தான் இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதே இல்லை. அவங்க கூட வந்ததுனால நிறையா வந்து பார்த்துருக்கேன். பழனியில் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு வந்து தெரியுது. இதுக்கு முன்னாடி தெரியாது. நீங்களும் வந்து ரேடியோ ஆன் பண்ணிட்டாங்க. சாரி பேசிட்டு வந்து கட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி பங்குனித்தத்துக்கு அடுத்த நாள்லாம் வந்து வேடிக்கை பாருங்கள். செம்மையாக இருக்குது. எல்லாமே சூப்பராக வந்து கண்டென்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நைட்டு வந்து நிறையா வந்து அளவுலாம் போகுது. அப்புறம் ட்ரம்ஸ் அடித்து டான்ஸ்லாம் சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. நிறையா இருந்தது. நீ காலையிலேருந்தே ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டு தான். சலுப்பே ஆகாமல் சுற்றி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நாங்களே மலையை வந்து 2 வாட்டி வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோ பேர் வந்து வந்திருக்காங்க. உங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி டைமில் வந்து பாருங்கள். சூப்பராக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்.
சொன்னாங்க, நீ அங்கே போனால் உனக்கு பிடிக்கும், நீ போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா செம்மையாக இருந்தது. என்ன மாதிரி தெரிஞ்சுக்காதீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நீங்களும் வந்து இதை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.